Hi guys, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸில் மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி நார்மல் ஃபங்க்ஷன், ரெண்டாவது லாம்டா ஃபங்க்ஷன், மூணாவது KWARGS ஃபங்க்ஷன். ஓகே, இந்த 3 ஃபங்க்ஷன்ஸு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் வழியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, function is a piece of code to simplify a larger problem. இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பெரிய பெரிய சைஸ் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பைத்தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். இந்த கான்செப்ட் பற்றி நம்ம வர லேட்டர் வீடியோஸில் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம வந்து நார்மலாக இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி வாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் எப்படி எழுதுறதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நார்மலாக ஃபங்க்ஷன் எழுதணும்னா ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான சின்டாக்ஸ். ஓகே, ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னன்னா டெஃப் ஃபங்க்ஷனோட நேம், ஃபங்க்ஷன் நேம் bracket argument colon அடுத்தது body of function இதுதான் வந்து ஃபங்க்ஷனோட பேசிக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? சரி, இப்போ ஃபங்க்ஷனோட பேசிக்கான சின்டாக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. டெஃப்னு கீவேர்டு என்னன்னா அந்த ஃபங்க்ஷனை குறிக்கிறது. அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது டெஃப். அடுத்தது இது அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன நேம் வைக்கிறோமோ அது. அடுத்தது இது என்ன, அதுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறோமோ அது. இதுல ஒன்று கவனிச்சிருப்பீங்க. இப்போ மிச்ச லாங்குவேஜ்ல நம்ம வந்து இன்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஆனா இங்க வந்து நம்ம டேட்டா டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். பைத்தான் வந்து இது வந்து ஒரு அட்வான்டேஜ். நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்டோட டேட்டா டைப் வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம ரியலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகே, டெஃப் அடிஷன் அப்படின்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். A, B. ஓகேவா? ஓகே, எழுதியாச்சு. இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு சொன்னோம்னா, நம்ம என்ன இன்புட் வருதோ அந்த இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அந்த அவுட்புட் பாஸ் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனோட நேம், அதுக்கு என்ன ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறோமோ அந்த ஆர்குமெண்ட் கமா B. இப்போ இந்த கமா 20. இப்போ இந்த மேலே இருக்க ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண வேணாம். நம்ம டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதில் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, பார்ப்போம். Just a minute. ஓகே, நமக்கு வந்து ஆன்சர் வந்துருச்சு 13. என்னன்னா நமக்கு இதுல வந்து அவுட்புட் வருது 30 அவுட்புட் வரும். அந்த 30 வந்து டைரக்டா பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இது வந்து பேசிக்கா ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன். இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் ஃபங்க்ஷன் எழுதலாம். அதான் பைத்தான் பொறுத்தவரை அட்வான்டேஜ். நீங்க வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், அடுத்தது என்ன டைப் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், என்ன டைப் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ண வேண்டாம். டெஃப் இன்ட் ஆஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ண தேவையில்லை. டைரக்டா நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுத போகிறோமோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும் டிக்ளேர் பண்ணா போதும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் ஜஸ்ட் இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜ் மாதிரி நம்ம வந்து அதோட பேரு, அதுக்கு என்னெல்லாம் ஆர்குமெண்ட் வாங்க போறோம், அது வந்து என்ன டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்னால இருக்கலாம். அதுதான் வந்து பைத்தானோட சிம்பிளிசிட்டி. ஓகே ஓகே, இப்போ இந்த ஆட் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து மேத்னு ஒரு நேம் வைக்கிறோம். மேத் A, B, C அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து 2-3 ஆப்ரேஷன் பண்ண போறோம். இந்த வாட்டி நம்ம எந்தவுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை, இங்கேயே ஆப்ரேஷன் பண்ண போறோம். A plus B plus C equal to
கமா a plus b plus c. ஓகேவா? இந்த ஆப்ரேஷன் பண்றோம். இதை நான் இன்னொரு காப்பி பண்ணிக்கிறேன் அடுத்து இன்னொரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு. ஓகேவா? ஓகே, கண்ட்ரோல் b. ஓகே, நான் காப்பி பண்ணிட்டேன். கண்ட்ரோல் c, கண்ட்ரோல் b. ஓகே, இப்போ நான் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் பண்ண போறேன். மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன், எஸ், மல்டிப்ளிகேஷன். ஓகே, நான் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனுக்கான ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போறேன். திருப்பி ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது சிம்பிள். அந்த ஃபங்க்ஷனோட நேம் அண்ட் அதுக்கு ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இப்போ ஆர்குமெண்ட்ஸ் வந்து நான் 10, 20, 30 அப்படின்னு நான் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறேன். இப்போ நான் ஜஸ்ட் F5 அமுக்குனா ரன் ஆகும். ஓகே, நான் a plus b is equal to 60, a into b into c is equal to 6000 அப்படின்னு எனக்கு வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து பேசிக்கா ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நான் வந்து உங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்னொரு நிறைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுக்குறேன். அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க வந்து ஃபங்க்ஷன் சூஸ் பண்றதுல கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாம்டா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனுக்கும் லாம்டா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம நேம் வச்சோம். லாம்டா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நேம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? டைரக்டா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் கூட சொல்லுவாங்க. ஓகே, ஒரு லாம்டா ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்ப்போம். அது ஸ்டோர் பண்ண வேண்டிய வேரியபிள் ஈக்குவல் டு கீவேர்ட் லாம்டா, LAMBDA, லாம்டா அப்படின்னு ஒரு கீவேர்ட். அடுத்தது அதோட அதோட இன்புட்ஸ் அண்ட் அதோட ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் என்ன ஆப்ரேஷன் நடக்கணும் அந்த இன்புட்ஸ் வச்சு அப்படின்னு. ஓகேவா? டைரக்டா சின்டாக்ஸ் எழுதுவோம். லாம்டா ஆர்குமெண்ட் கோலன் ஆப்ரேஷன், அதோட ஆப்ரேஷன்ஸ். இதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷனோட பேசிக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? ஓகே, சின்டாக்ஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஓகேவா? ஓகே, இது ஒரு லாம்டா ஃபங்க்ஷன் என்னத்துக்கு எழுதுப்போம்? யா, ஒரு மேத்துக்கே எடுத்துக்குவோம். ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷன் எழுதுவோம். x is equal to லாம்டா. நம்ம வந்து ஆர்குமெண்ட் என்ன வாங்க போறோம்னா ஏன்னு ஒரு ஆர்குமெண்ட் வாங்க போறோம். a plus ஆர்குமெண்ட் a, b அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வாங்க போறோம். a plus b அப்படின்னு சொல்லி பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம எப்படி கால் ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து எக்ஸ்னு ஒரு வேரியபிள் வந்து அசைன் பண்ணிக்குவோம். அது யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்ப்போம். எக்ஸ் ஓகே, எக்ஸ் ஆஃப் ஏ கமா பி, ஏ கமா பிக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுக்குறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏ முடிச்சுட்டோம். எக்ஸ் ஆஃப் ஏக்கு வேல்யூ 10, 20 அப்படி நம்ம வைக்கிறோம். அடுத்தது பிரிண்ட். இந்த வேல்யூ நம்ம வந்து yல இருந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். y. ஓகே, print y. யா நமக்கு ஆப்ரேஷன்ஸ் நடந்துருச்சு. இப்போ வந்து இதே ஃபங்க்ஷனுக்கு நான் இன்னொரு நேம் வைக்க போறேன். y equal to x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ y z is equal to y of 10, 20. இதுல வந்து உங்களுக்கு நான் ஒரு விஷயம் வந்து சொல்லி கொடுக்கறதுக்காண்டி இந்த இது பண்றேன். இதை கொஞ்சம் நல்லா பாருங்க. ஓகே, something will happen. யா, இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஈக்குவல் டு அப்படின்னு பண்ற நேரத்துல நமக்கு வந்து வேல்யூஸோ இல்ல வேல்யூஸ் இல்லாத நேரத்துல நம்ம பண்ணாலோ இல்ல அந்த வேல்யூஸ் இருக்கிற நேரத்துல பண்ணாலோ ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து ஆப்ஜெக்டா அப்படி எடுத்துக்குது. அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இது.
இப்போ அந்த வந்து ஒரு ஃபங்க்ஷன், அது ஒரு லாம்டா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், அதோட அட்ரஸ். ஓகே, இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு வந்து தெளிவா புரிய வைக்கிறது. ஓகேவா? ஓகே, இப்போ லாம்டா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நீங்க இஃப் ஸ்டேட்மெண்ட் கூட எழுதிக்கலாம். இப்போ நான் ரெண்டு இன்புட் வைக்கிறேன். இஃப் a greater than b, yeah, as usual, a greater than b, print a, else print b அப்படி நான் கொடுக்குறேன். ஓகே, y equal to x, y equal to 10, 20. ஓகே, இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் a minute. ஜஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னா நம்ம வந்து கோலன்ஸ் தேவையில்ல, ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, just we need to add the space. Yeah, it's still some error. Just a minute. Some error is going. Sorry guys, சின்ன மிஸ்டேக். இப்போ வந்து நம்ம வந்து இது ரிவர்ஸ்ல தான் பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா print ஸ்டேட்மெண்ட்டா இங்க எழுதணும். sorry for the mistake. Okay, print a, if a greater than b, else print b. Okay, இதை ரன் பண்ணி பார்ப்போம். Okay, just a minute. Okay, anonymous function பொறுத்தவரை நம்ம வந்து நிறைய கான்செப்ட் கற்றுக்கணும், இல்லாட்டி இந்த மாதிரி எரர் வந்துகிட்டே இருக்கும். நான் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இஃப் பொறுத்தவரை முன்னாடி எழுதிக்கணும், எல்ஸ் பொறுத்தவரை பின்னாடி எழுதிக்கணும். ஓகேவா? இதுதான் பேசிக்காக இந்த லாம்டா ஃபங்க்ஷனை இஃப் எல்ஸ் உள்ள இன்க்ளூட் பண்ணுறது. ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இட்ஸ் கமிங் 20 இஸ் பிகர். ஸோ 20 பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம கொஞ்சம் வெளியே வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். 100 ரன் பண்ணி பார்ப்போம். 100 அவுட் வருதானே? இட்ஸ் கமிங். எஸ். ஓகே, இதை சேஞ்ச் பண்ணி 200. எஸ், இட்ஸ் ஆல்சோ கமிங். நம்ம ப்ரோக்ராம் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம இப்போ அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டார் கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அதை பார்த்து இது வந்து நமக்கு வந்து பேசிக்ஸ். ஓகேவா? இப்போ ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் எழுதுறது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுமோ அதே மாதிரி எழுதணும். எழுதிட்டு டபுள் ஸ்டார், நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு என்ன நேம் வைக்க போறீங்களோ அது கேடி, நான் கேடி நேம் வைக்கிறேன், கேடி. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க வந்து அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து இந்த கேடியை நான் வந்து கேடி சம்திங் நான் கேடி யூஸ் பண்ணிக்கிறோம்ல, கேடி நேம் அப்படின்னு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கேடி நேம், கேடி நேம் spell contain, KD name, print KD age. Okay, print KD something, mark. ஓகே, நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, ஓகே நான் ஜஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு நம்ம நேம் வைக்கணும், அதை மறந்துட்டோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன நேம் வைக்கலாம்னா நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைக்கணும். ஓகே, கால் பண்ணுவோம் நேம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை பொறுத்தளவில் ஸ்டார் கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன் பொறுத்தவரை நம்ம வந்து அதோட
ஆப்ஜெக்ட் சாரி அதோட நேம் கொடுக்கணும். இப்போ ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்னா அந்த ஆர்குமெண்ட்க்கு வந்து டைரக்டா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாம அந்த ஆர்குமெண்ட்க்கு வந்து நேம் இம்ப்ளிசிட்டா கொடுத்தாகணும். இல்லைன்னா எரர் வரும். நான் வேணா உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கேன். யா ஒன் லா லா அண்ட் கமா 12 கமா 200. ஓகே, இப்போ நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். யா ஆர்குமெண்ட்டே நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். நேம் இஸ் ஈக்குவல் டு and age is equal to this and mark is equal to this அப்படி நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். யா இட்ஸ் பிரிண்டிங் ஸ்கூல். நான் வேற நேம் கொடுக்கறதால பிரச்சனை கிடையாது. பாருங்க நான் கொடுக்குறேன். இட் அசைன்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்லி. ஓகே, நம்ம இங்க யூஸ் பண்றத இங்க யூஸ் பண்ணணும், இல்லைன்னா எரர் காமிக்கும். ஓகேவா? நம்ம இல்லை யூஸ் பண்ணாம கூட பண்ணலாம். டிஃபால்ட்டா வச்சுக்கிறோம்னா வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம இங்க வந்து டைரக்டா இப்போ அந்த கேல இருக்கிறது மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். we just do not have any argument. We are just passing how it's printing. அதை செக் பண்ணுவோம். யா இட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தெரியுது இட்ஸ் டேக்கிங் as a keyword. இது வந்து ஒரு டிக்ஷனரி டைப். இந்த டேட்டா டைப் பற்றி உங்களுக்கு பேக்ல சொல்லி தரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். இது பேர் டிக்ஷனரி. ஓகேவா? இது வந்து டிக்ஷனரியோட கீ அண்ட் திஸ் இஸ் த வேல்யூ, கீ வேல்யூ பேர் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுது. அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ். ஓகே, இன்னைக்கு வீடியோக்கு இது போதும்.